ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பம்கின் பாஸ்தா. பம்கின் பிடிக்காத பசங்களுக்கு இந்த மாதிரி பாஸ்தாவோட மிக்ஸ் பண்ணி கொடுத்து பாருங்கள். சூப்பராக சாப்பிடுவாங்க. அவ்வளோ யம்மியாக இருக்கும். இல்லை பம்கின் சேர்த்ததே தெரியாது. மஞ்சள் பூசணிக்காய் நிறைய சத்துக்கள் இருக்குது. ஸோ இதுக்கு நான் வந்து 1/2 கிலோ போல் மஞ்சள் பூசணிக்காய் க்யூப்ஸாக கட் பண்ணி குக்கரில் உப்பு மஞ்சள் பொடி சேர்த்து ஒரு 2 விசில் மட்டும் திட்டமாக தண்ணி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெந்ததுக்கப்புறமா ட்ரைன் பண்ணி ஆறுனதுக்கப்புறமா இது கூட ஒரு 4 பல் பூண்டு 4 வத்த மிளகா சேர்த்து விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தனியாக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி, தேங்காய் எண்ணெய், கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட நான் வந்து வீட் பாஸ்தா, பெனே பாஸ்தா எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த எந்த ஷேப் ஆஃப் பாஸ்தா வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். 10 மினிட்ஸ் போல் நல்லா வேக வச்சிடலாம். நல்லா சாஃப்டாக வெந்ததுக்கப்புறமா அதை ட்ரைன் பண்ணி கூல் வாட்டரில் ரின்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அது உதிராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு பாத்திரத்தில் பட்டர் அண்ட் இப்போ ஒரு 10 பல் பூண்டை நல்லா தூளாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை சேர்த்து நல்லா சாட்டே பண்ணி எடுத்துடணும். நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க விழுது இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து பச்சை வாடை போக நல்லா கலந்துக்கலாம். இது கூட மசாலான்னு பார்த்தீங்கன்னா சோம்புத்தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள், ஏதாவது ஒரு ஹர்ப்ஸ் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கசூரி மேத்தி, காஞ்ச புதினா தலைகள் இதை கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு பாஸ்தா வேக வச்சுருந்த தண்ணி, பம்கின் தண்ணி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இது நல்ல ஒரு மாதிரி செமி திக்னஸாக வரும். ஸோ இதுக்கப்புறம் வந்து வேக வச்சு ரின்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பாஸ்தா, அதையும் இது கூட சேர்த்து நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகி ஒரு மாதிரி செமி திக்னஸ் கன்சிஸ்டன்சியில் வரும். இது பக்காவாக இருக்கும். இப்போது இதில் நான் வந்து சீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். பசங்களுக்கு கொடுக்குறதா தாராளமாக நீங்கள் சீஸ் ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ரெசென்ட் பண்ணும்போதும் சீஸை மேலே தூவி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணலாம். அட்டகாசமான பம்கின் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. நல்ல எல்லோஷ் கலரில் சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப யம்மியாக க்ரீமியாகவும் இருக்கும். இதை பசங்களுக்கு நீங்கள் ஈவினிங்காகவும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லையும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அட்டகாசமான பம்கின் பாஸ்தா ரெடி. பம்கின் பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.